ஆம்ஸ்ட்ராங்கனுடைய உடலை எங்கே அடக்கம் செய்வது என்பது குறித்து முடிவு செய்வதற்கான வழக்கின் விசாரணை தொடங்கி இருக்கிறது. ஏற்கனவே இது சார்ந்த விசாரணை நடைபெற்ற நிலையில் தமிழக அரசு தரப்பு விளக்கங்களும் கொடுக்கப்பட்டிருந்தன. அதில் நீதிபதியும் பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருந்தார். இந்த நிலையில் அந்த வழக்கினுடைய தீர்ப்பு 12 மணிக்கு வெளியாகும் என்று சொல்லப்பட்ட நிலையில் அதன் விசாரணை தற்போது தொடங்கி இருக்கிறது. அதனை முக்கிய செய்தியாக நாம் பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களை நம்முடைய சிறப்பு செய்தியாளர் ரகுவரனிடம் கேட்கலாம். ரகுவரன், இந்த வழக்கினுடைய வாதங்களாக என்னென்ன அம்சங்கள் ஆம்ஸ்ட்ராங் தரப்பில் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன? இதில் நீதிபதி என்ன முடிவெடுப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக எதிர்பார்க்கப்படுது? ஆம்ஸ்ட்ராங் அவர்களினுடைய உடலை நல்லடக்கம் செய்வதற்கான இடத்தேர்வு தொடர்பான விசாரணை நடைபெற்று வருகிறது. காலையில் நடைபெற்ற விசாரணையில் ஏற்கனவே ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய பகுஜன் சமாஜ்வாடி கட்சி இருக்கக்கூடிய இடத்தில் அவரை நல்லடக்கம் செய்ய வேண்டும் என்று அவர் குடும்பத்தின் தரப்பில் சார்பாகவும் கட்சியின் சார்பாகவும் கேட்கப்பட்ட நிலையில் அது மிக குறுகிய இடம், அந்த இடத்தில் நல்லடக்கம் செய்வதற்கு அனுமதிக்க முடியாது, அது பெரிய ஒரு அசம்பாவிதத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பும் இருப்பதாக நீதிபதி அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். மாற்று இடம் வேறு ஏதும் இடம் இருந்தாலோ அல்லது வேறு அரசு சார்பாக வேறு ஏதும் இடம் ஒதுக்கப்பட்டாலோ அந்த இடத்திற்கு அனுமதி தருவதற்கு உத்தரவு பிறப்பிக்கிறேன் என்று நீதிபதி அவர்கள் தெரிவித்திருந்தார். இந்த அடிப்படையில் 12 மணிக்கு வழக்கை ஒத்திவைத்திருந்த நிலையில் தற்போது இந்த வழக்கானது தற்போது மீண்டும் விசாரணைக்கு வந்திருக்கிறது. குறிப்பாக அரசு சார்பாக பெரம்பூர், அதாவது அவர் வீடு ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் வீடு இருக்கக்கூடிய இடத்திலிருந்து 1.5 கிலோமீட்டர் தூரத்திலேயே ஒரு இடத்தை 200 சதுர அடியில் இடத்தை ஒதுக்குவதாகவும் அந்த இடத்தை தேர்வு செய்து கொள்ளலாம் அப்படின்ட்டு அரசு சார்பாக ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டது. ஆனால் அந்த பகுதி மிக குறுகிய இடமா இருக்கும், அந்த இடம் 4 பக்கமும் சாலைகள் இருக்கக்கூடிய பகுதி, அந்த இடத்துல நாங்க எப்படி வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவர்களது குடும்பத்தின் சார்பாக மீண்டும் ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டிருந்தது. அதனால் 2 தரப்பு வாதங்களும் தற்போது விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆம்ஸ்ட்ராங்கனுடைய உடலை அடக்கம் செய்வது எங்கே என்பது தொடர்பான வழக்கின் விசாரணை தொடங்கி இருக்கிறது. ரகுவரன், இப்போ தமிழ்நாடு அரசு தரப்பிலிருந்து 3 இடங்கள் பரிந்துரைக்கப்பட்டன. அதில் ஏதேனும் ஒன்றை ஏற்பதற்கு ஆம்ஸ்ட்ராங் தரப்பு தயாராக உள்ளதா? 200 சதுர அடி இடம் ஒதுக்கி தருவதற்காக வாய்ப்பு இருக்கிறது. அதன் அருகேயே தற்போது அவர் வீடு இருக்கக்கூடிய இடத்திற்கு அருகேயே இடம் இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அவங்க குடும்பத்தின் தரப்பில் சார்பாக கேட்கக்கூடியது என்னன்னா, நாங்க மணிமண்டபம் கட்ட வேண்டும் அவருக்கு, அதனால்தான் எங்களுடைய சொந்த இடத்திலேயே வீட்டின் அருகே இருக்கக்கூடிய சொந்த இடத்திலேயே அனுமதி கேட்கிறோம், அரசு கொடுக்கக்கூடிய இடத்தில் மணிமண்டபம் கட்டக்கூடிய அளவில் இருக்காது, அதனால் 7500 சதுர அடி கொண்ட இடம் இருந்தால்தான் மணிமண்டபம் கூடிய அவர் உடல் அடக்கம் செய்வதற்கு சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவரது ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் மனைவி பொற்கொடி தரப்பில் நீதிமன்றத்தில் பதில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த புதிய இடம் எதுவாக இருக்கும் என ஆம்ஸ்ட்ராங் தரப்பில் சார்பாகவும் ஏற்கனவே 3 இடங்கள் தேர்வு செய்து வைத்திருப்பதாக சொல்லப்படுகிறது. அதனால புதிய இடங்கள் என்னென்ன இருக்கு, எது சாத்தியமாக இருக்கும் அப்படின்றத நம்ம கூறுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதி அவர்கள் சொல்லியிருக்காங்க. ரகுவரன், விவரங்களுக்கு நன்றி. தொடர்ந்து ஆம்ஸ்ட்ராங்கனுடைய உடல் அடக்கம் செய்வதற்கான கோரிக்கையாக அவர்கள் தரப்பு இந்த கோரிக்கை முன்வைப்பதற்கு என்ன காரணம்? அவருடைய பகுஜன் சமாஜ் கட்சி அலுவலகத்தில் அவருடைய உடல் புதைக்கப்பட வேண்டும் என்று அந்த கோரிக்கை முன்வைப்பதற்கு என்ன காரணம்? அதே போன்று இதற்கு மறுப்பை தமிழ்நாடு அரசு தெரிவிப்பதற்கு என்ன காரணம் உள்ளிட்ட பல்வேறு விவரங்களை வழங்குவதற்காக நம்முடைய நெறியாளர் தேவப்பிரியன் இணைந்திருக்கிறார். தேவப்பிரியன், இனி உங்களிடம். நன்றி அபிநயா. தற்போது ஆம்ஸ்ட்ராங் தரப்பில் இருந்து கேட்கப்படக்கூடிய மிக முக்கியமான கோரிக்கை என்னவாக இருந்தது என்றால், பகுஜன் சமாஜ் கட்சி அலுவலக வளாகத்திலேயே அவருடைய உடல் புதைக்கப்படுவதற்கு அனுமதி வழங்க வேண்டும், அங்கு மணிமண்டபம் கட்ட வேண்டும் என்பதுதான் அவருடைய கோரிக்கை. தற்போது நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணை நடைபெற்று வந்திருக்கும் நிலையில் இதில் ஒரு விஷயம் தெளிவாக தெரிகிறது. பகுஜன் சமாஜ் கட்சி அலுவலக வளாகத்தில் இருக்கக்கூடிய இந்த 2000 சதுரடி நிலம் என்பது போதுமானதாக இருக்காது. அங்கு இருக்கக்கூடிய சாலையானது வெறும் 15 அடி சாலை, ஏற்கனவே போக்குவரத்து நெரிசல் மிகுந்த பகுதி, அங்கு கொடுக்க முடியாது என்பது தமிழக அரசுடைய பார்வையாக இருக்கிறது. அதே நேரத்தில் மாற்று இடமாக 3 அந்த பகுதியிலிருந்து பகுஜன் சமாஜ்வாதி கட்சியுடைய அலுவலகத்திலிருந்து ஒரு வீடு இருக்கக்கூடிய பகுதியிலிருந்து சுமார் 1.5 கிலோமீட்டர் தொலைவில் 3 மயானங்கள் இருக்கின்றது. வழக்கமாக ஒரு உடலை புதைப்பதற்கு 18 சதுர அடி இடம் வழங்கப்படக்கூடிய நிலையில் இவருடைய இடத்திற்காக சுமார் 200 சதுரடி இடம் வழங்குவதற்கு தயாராக இருப்பதாக தமிழக அரசு தரப்பில் ஒரு வாதம் முன்வைக்கப்பட்டது. அதற்கு
ஆம்ஸ்ட்ராங் தரப்பிலிருந்து ஆஜரான வழக்கறிஞர்கள் வேறு விதமான சில மாற்று இடங்களை முன்வைத்திருக்கிறார்கள். 7000 சதுரடி இடம் கொண்ட இடம் கண்டறியப்பட்டிருப்பதாகவும் அந்த இடத்துக்கு 4 பக்கமும் ஒரு சாலை இருப்பதன் காரணமாக மணிமண்டபம் கட்டுவதற்கு மட்டுமில்லாமல் பொதுமக்கள் எளிதாக வந்து செல்வதற்கு சரியான இடமாக இருக்கும் என்று அவர்கள் தரப்பில் ஒரு மாற்று இடம் முன்வைக்கப்பட்டது. ஏற்கனவே கொடுத்த அந்த ஆம்ஸ்ட்ராங் பகுஜன் சமாஜ்வாதி கட்சியுடைய அலுவலகத்தில் அந்த இடம் வேண்டும் என்று கொடுக்கப்பட்ட அந்த மனு தற்போது ஏற்புடையதாக இல்லை என்பதன் காரணமாக இப்போது மாற்று இடமாக முன்வைக்கப்பட்டிருக்கூடிய அந்த இடத்தை அரசு பரிசீலிக்கலாமா என்பது தொடர்பாக ஒரு புதிய மனு ஒன்றை அரசிடம் கொடுக்க வேண்டும் என்று நீதிபதி தற்போது அறிவுறுத்தியிருக்கிறார். எனவே அந்த இடத்தை வழங்குவது தொடர்பாக அரசு முடிவெடுக்கலாம் என்றும் தற்போது நீதிமன்றம் கூறியிருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் நாளை பள்ளிகள் திறக்கும் என்பதன் காரணமாக விரைவாக இன்றைக்குள்ளாக முடிவெடுக்க வேண்டும் என்றும் நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. இதில் அரசுக்கு அந்த இடம் பகுஜன் சமாஜ்வாதி கட்சி கொடுக்க அந்த கட்சி வளாகத்திற்குள்ளாக இடத்தை புதைப்பதுதான் ஒரு சிக்கலாக இருந்தது. காரணம் என்னவென்றால் அங்கு சாலை மிக குறுகலான ஒரு சாலை, மணிமண்டபம் கட்டுவதற்கு போதிய இடம் கிடையாது. சில வெவ்வேறு இடங்கள் ஏற்கனவே தேமுதிக தலைவர் விஜயகாந்த் மறைவு ஒட்டி அவருடைய உடல் புதைக்கப்பட்ட இடம் என்பது 27,000 சதுரடி கொண்ட பரப்பளவு கொண்ட இடம். சாலையில் எந்த விதமான போக்குவரத்து நெரிசலும் ஏற்படாது. கட்சி வளாகத்திற்குள்ளேயே அது அமைக்கப்படக்கூடிய இடம் இருந்ததன் காரணமாக அங்கு எந்த விதமான சிக்கலும் எழவில்லை. எனவே இங்கு 2000 சதுரடி இடம், அங்கு 27,000 சதுரடி இடம், இரண்டையும் கம்பேர் பண்ண முடியாது அப்படின்னு தான் நீதிமன்ற தரப்புடைய விளக்கமாக இருந்தது. இப்போ இந்த 2000 சதுரடியில் உடல் புதைக்கப்பட முடியாது அப்படின்றத ஆம்ஸ்ட்ராங் தரப்பும் ஏற்றுக்கொள்கிறாங்க. ஆனால் மாற்று இடமாக அவங்களே ஒரு 7000 சதுரடி இடம் ஒரு பரிந்துரைத்திருக்காங்க. அப்போ தமிழக அரசு என்ன முடிவெடுக்க போகுது அப்படின்றது தான் மிக முக்கியமான கேள்வியாக இருக்குது. தமிழக அரசு தரப்பிலிருந்து சொல்ல 3 ஆப்ஷன், அதாவது அவருடைய பிறந்த அந்த பெரம்பூர் பகுதியிலிருந்து சுமார் 1.5 கிலோமீட்டர் தொலைவில் 3 மயானங்கள் இருக்குது. மாநகராட்சிக்கு சொந்தமான 3 மயானங்கள். அந்த மயானத்தில் ஏதாவது ஒரு இடத்துல நாங்கள் அவருக்கு ஒரு 200 ஸ்கொயர் ஃபீட் ஒதுக்குறோம். வழக்கமாக ஒருவருக்கு 18 ஸ்கொயர் ஃபீட் தான் ஒதுக்க முடியும் அப்படின்னு நிலையில் அவருக்காக நாங்கள் 200 ஸ்கொயர் ஃபீட் ஒதுக்குறோம் அப்படின்னு தமிழ்நாடு அரசு தரப்பிலிருந்து விளக்கம் சொல்லப்பட்டது. ஆனால் அவங்க இல்லை, எங்களுக்கு மணிமண்டபம் கட்ட வேண்டி இருக்குது, அதன் காரணமாக வேறு ஒரு இடத்தை நாங்கள் பரிந்துரை செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 7000 ஸ்கொயர் ஃபீட் கொண்ட இடத்தை அவங்க ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. இதுக்கு புதுசாக ஒரு மனு தாக்கல் செஞ்சு அதுக்கு தமிழக அரசு என்ன முடிவெடுக்க போகுது அப்படின்றதா ஒரு மிக முக்கியமான நிலைப்பாடாக இருக்குது. நீதிமன்றம் அதுக்கு அனுமதி கொடுக்கும் அப்படின்னு தான் இப்போது வரைக்கும் தகவலாக இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் எந்த இடத்துக்கு தற்போது அனுமதி கொடுக்க போகிறாங்க, அதுக்கு தமிழ்நாடு அரசுடைய அனுமதி கிடைக்குமா அப்படின்றதா ஒரு மிக முக்கியமான நிலைப்பாடாக இருக்குது. ஆனால் பிஎஸ்பி, அதாவது பகுஜன் சமாஜ்வாதி கட்சியுடைய அலுவலகத்தில் இப்போதைக்கு அந்த உடல் புதைக்கப்படுவதற்கான வாய்ப்பில்லை அப்படின்னு தெரியுது. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இடம் ரொம்ப குறைகளாக இருக்குது. சாலை வெறும் 15 அடி சாலை தான். இந்த சிக்கலை சுட்டிக்காட்டி நீதிமன்றம் ஏற்கனவே மறைமுகமாக அதுக்கு ஒரு தயக்கம் காட்டிருக்கு நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் இதுவரைக்கும் எந்த விதமான உத்தரவும் பிறப்பிக்கப்படலை அப்படின்னு தான் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்கு. ஆனால் இதே நேரத்தில் இன்னைக்குள்ளாக இந்த உடலை புதைக்க வேண்டும், ஆம்ஸ்ட்ராங் உடலை புதைக்க வேண்டும். நாளைக்கு வழக்கமான பள்ளிகள் எல்லாம் திறக்கக்கூடிய நிலை இருக்கும். அதன் காரணமாக வெவ்வேறு சிக்கல்கள் ஏற்படும் அப்படின்றது தான் நீதிமன்றத்துடைய கருத்தாக இருக்குது. ஆனால் வெவ்வேறு தருணங்களில் நீதிமன்றம் ஆம்ஸ்ட்ராங் குடும்பத்தினருக்கு வாய்ப்பு என்பது கொடுக்கப்பட்டு வருது. அந்த வாய்ப்பு என்ன அப்படின்னா கொடுப்பதற்கு மனம் இருக்குது, ஆனால் அங்கே இருக்கக்கூடிய இடம் போதுமானதாக இல்லை. இப்போ ஒரு எக்ஸப்ஷன் கொடுத்தா அது வெவ்வேறு சிக்கல்களுக்கு வழிவகுக்கும் அப்படின்றது தான் நீதிமன்றத்துடைய கருத்தாக இருக்குது. மாநகராட்சி இந்த 7000 சதுரடி இடம் எங்கே இருக்குது அப்படின்றத முதல்ல அவங்க ஐடென்டிஃபை பண்ணணும். அதில் என்ன சிக்கல் இருக்குது அல்லது எந்த விதமான சிக்கலும் இல்லை, குடியிருப்பு வாசிகள் ஆட்சேபனை தெரிவிக்கலை அப்படின்னா அந்த இடத்துல உடலை புதைப்பதற்கு அனுமதி மாநகராட்சி கொடுக்குமா அப்படின்றது ஒரு கேள்வியாக இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா மயானம் அப்படின்னு அடையாளம் காணப்பட்ட பகுதியில் தான் உடலை புதைப்பதற்கு மாநகராட்சி விதிகளின்படி அனுமதிக்க முடியும். ஸோ மயானம் அல்லாத மற்ற குடியிருப்பு பகுதிகளில் உடலை புதைப்பதற்கு அனுமதி என்பது வழங்கப்படாது. ஸோ இந்த விஷயத்தை மாநகராட்சி எப்படி அணுகப்போகுது அப்படின்றத ஒரு மிக முக்கியமான கேள்வியாக இருக்குது. தற்போது வரைக்கும் இந்த வழக்கு விசாரணை எப்படி தொடர்ந்து நடைபெற்றது. இன்றைக்கு காலையிலே இந்த வழக்கு விசாரணை எப்போ ஆம்ஸ்ட்ராங் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் வெவ்வேறு சென்னையிலேயே விஜயகாந்துடைய இடத்தை நினைவிடத்தை சுட்டிக்காட்டி தான் இந்த ஆர்குமெண்ட்டை முன் வச்சாங்க. இப்போ 27,000 சதுரடி இடத்தை அங்கே அவ்வளோ பெரிய இடமா இருக்குது, இங்கே இடம் ரொம்ப குறுகலாக இருக்குது அப்படின்னு சொன்ன வாதத்தின் மூலமாக இது அடுத்த கட்டத்துக்கு வேறொரு இடத்துக்கு இந்த டைவர்ஷன் இப்போ போயிருக்கு. ஸோ மாநகராட்சி இந்த புதிய மனு மீது என்ன முடிவெடுக்க போகிறாங்க அப்படின்றத ஒரு மிக முக்கியமான எதிர்பார்ப்பாக இருக்குது. அப்படியா தேவப்பிரியன்